நம்ம நண்பர் ஈரோட்டை சேர்ந்த சபரிநாதன் பிரமாதமான கொஷின் கேட்டிருந்தார். என்னென்னா, பிகாம், எம்பிஏ, எம்ஃபிலு, நெட்டு, பிஹெச்டி, சிஏ ஃபவுண்டேஷன், சிஏ இன்டர்மீடியேட்டு இவ்வளவும் பண்ணியிருக்கார் அந்த ஜாதகர். அப்போ படிப்பில் பிரமாதமான முன்னேற்றம், ஆனால் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லை, வேலையில் இது வரைக்கும் ப்ராப்பராக செட்டில் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான கொஷின் போட்டு அப்புறம் நிறைய கொஷின்லாம் போட்டிருந்தார். எல்லா கொஷினுக்கும் பதில் பார்க்க முடியாதுல்ல. இருந்தாலும் இவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, சரஸ்வதி கடாட்சம் அப்படிங்கிறது பிரமாதமாக இருக்குது, லட்சுமி கடாட்சத்தை தான் காணோம். அதுதான் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் இப்போ பார்த்திங்கன்னா இவர் பிறந்தது பார்த்தா சனி தசையில் பிறந்தார். புதன் தசையில் படித்து முடித்து ஓரளவுக்கு படித்து முடித்து செட்டிலுக்கே வந்திருக்கணும். புதன் தசை 34 வயசு வரைக்கும் நடந்திருக்குது. 36 வயசு வரைக்கும் புதன் தசை. இந்த புதன் தசையில் படித்து முடிச்சுட்டு இவர் வேலைக்கு போயிருந்திருப்பார். ஆனால் அடுத்து வந்த கேது தசை தான் இவரை திருப்தி இல்லாத ஒரு மனோநிலையில் கொண்டு போய் தள்ளிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, கேது உட்காந்துருக்கிற சாரம் பாருங்கள், சந்திரன் சாரம், அந்த சந்திரனை கேது பார்க்குறார். அது இல்லாமல் அந்த சந்திரனை சனி பார்க்குறார். அது இல்லாமல் அந்த சந்திரனை குரு பார்க்குறார். அப்போது கேது உட்காந்துருக்கிறது சந்திரன் சாரம், சனி வீடு. இதில் சந்திரனும் சனியும் தான் கேதுவுக்கு டிசைடிங் அத்தாரிட்டி. இவங்க 2 பேரும் சமசப்தமாக பார்வையாக பார்த்து பலமாக இருக்காங்க. பட் பாதகஸ்தானத்தில் நிற்கிறனால தொழிலில் அவருடைய திருப்திக்கு வேலை பார்க்கலை அப்படிங்கிற பாயிண்ட்டு போயிடுது. இது இந்த கேது தசை ஃபுல்லாகவே போயிடும். அப்போ கேது தசை எப்போ முடியுது? இவருக்கு 43 வயசில் கேது தசை முடியுது. அதுக்கப்புறம் இப்போ தான் சுக்கிர தசை என்ட்ராயிருக்கு. இதில் பாருங்கள், இவருக்கு கல்வியை கொடுத்ததுங்கிறத அந்த புதன் தசை முன்னமே வந்ததுனால, புதன் 2, 5க்கு அதிபதி, அவர் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிரனோட 6ஆம் இடத்துல நிற்கிறதுனால புதனுக்கு மறைவு கிடையாது. அதனால் புதன் கொடுக்க வேண்டிய கல்வியை பிரமாதமாக கொடுத்துட்டார். ஆனால் தனத்தை கொடுக்கறதுக்குள்ளே கேது தசை வந்துருச்சு. இப்போ இந்த கேது தசை ஃபுல்லி நெகட்டிவாக கொண்டு போயிருச்சு. அடுத்து இப்போ தான் சுக்கிர தசை எட்டி பார்க்குது. அப்போ இந்த சுக்கிர தசையில் இந்த ஜாதருடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி வேலை கிடைக்கும் அவர் கேட்ட மாதிரி. ஆனால் அந்த வேலையும் வெளியூரில் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான அம்சம். அதுவும் குறிப்பாக சென்னையா பெங்களூரான்னு கேட்டிருந்தார். பெங்களூர் பக்கம் கிடைக்கிறத விட சென்னை பக்கம் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குங்கிற மாதிரியான பாயிண்ட்டு சொல்லலாம். இப்போது விஷயம் என்னென்னா, இந்த புதன் தசைக்கு அடுத்து வந்த கேது தசை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா மிக பிரமாதமான சம்பாத்தியம் இந்த ஜாதகருக்கு. ஆனால் அது கேது சப்போர்ட் பண்ணாதனால மாட்டிக்கிச்சு. அதுக்கு அடுத்து வர்ற இந்த சுக்கிர தசை ஆட்சி பெற்ற நிலையில் லக்னாதிபதியாக நிற்கிறனால மிகப்பெரிய யோகத்தை செய்யும் அப்படிங்கிறதுல சற்றும் சந்தேகம் இல்லை, கவலையே பட வேண்டாம். மிக்க நன்றி.